அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எனதருமை ஈமானிய சொந்தங்களே, ரமதானுடைய இரண்டாவது பத்து, முதல் பத்தான ரஹ்மத்துடைய பத்தை கடந்து மக்ஃபிரத்துடைய பத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை தேடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மதுவை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது. இந்த மனித சமுதாயத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தீமைகளில் முதல் இடம் பிடிக்குகின்றது இந்த மது என்பது. அதன் மூலம் தனி மனிதனையும் சரி, ஒரு குடும்பத்தையும் சரி, ஏன் ஒரு சந்ததியையும் அழிக்கக்கூடிய சக்தியை ஆட்கொள்ளுகின்றது இந்த மது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸர் குல் ஃபீஹிமா இஸ்புன் கபீர். மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி நபியே அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், அவ்விரண்டிலும் பெரும்பாவங்கள் அதிகமாக இருக்குகின்றது என்பதை சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மது என்பது மனிதனுடைய மூளையை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. அதனால் தான் மதுவுக்கு அரபியிலே ஹம்ர், குர்ஆனிலே ஹம்ர் என்று குறிப்பிட்டதற்கு காரணம், ஹம்ருக்கு அரபி அகராதியிலே பொருளிடப்படுகின்றது ஒரு திரை என்று, ஒரு விஷயத்தின் மீது திரையிடப்படுகின்றது என்று ஒரு பொருள். மனிதனுடைய மூளையை இந்த ஹம்ர், இந்த மது திரையிடுகின்றது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மது குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமாகிவிட்டது என்றால், மனிதனுடைய மூளையை எவ்வாறு அது செலவழிக்கின்றது என்றால், இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர் ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள், தன்னுடைய சிறுநீரிலே தன்னுடைய கைகளையும் முகங்களையும் கழுவி கொள்ளுகின்றார். தன்னுடைய சிறுநீர் எடுத்து என்ன செய்கிறாரு, கை கால் முகத்தை எல்லாம் கழுவுகிறார். கழுவி விட்டு அவர் ஒது செய்த துவாவை ஓதுகின்றார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் மினல் முத்ததஹிரீன் என்ற துவாவை ஓதுகின்றார். இந்த அளவுக்கு மனிதன் மதுவை அருந்துகின்ற பொழுது அவனுடைய மூளை மழுங்கி அவன் என்ன செய்யுகின்றான் என்ற நிலைமையை மாறி அவன் செயலாற்றுகின்றார். இந்த மதுவை மக்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நஸையிலும் இப்னு ஹிப்பானிலும் இந்த ரிவாயத் வருகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் செய்கின்றார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய முன்னோரில் ஒரு ஆபித், ஒரு சுஹூத் தன்மையுடையவர், ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி இருந்தார். மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, உலகத்தின் மீது ஆசையே இல்லாத ஒரு சுஹூத் தன்மையுடைய ஒரு பற்றற்ற, உலகத்தின் மீது எந்த விதமான ஆசையும் இல்லாத ஒரு மனிதரை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஆபிதை, அந்த வணக்கசாலியை ஒரு விபச்சாரி நேசித்தார். அந்த விபச்சாரி அந்த ஆபிதை, அந்த வணக்கசாலியை நேசிக்கின்றார், விரும்புகின்றார். அவரை ஒரு நாள் அவருடைய வேலைக்காரியை அனுப்பி வைத்து அந்த வணக்கசாலியிடம் தான் ஈமான் கொள்ள போவதாகவும், தான் கலிமா சொல்லித்தர வேண்டும், தன் இல்லம் வர வேண்டும் என அவர் விபச்சாரி கூறுகின்றார். அந்த வணக்கசாலி என்ன செய்கிறாரு, அதை நம்பி அவருடைய இல்லத்திற்கு நுழைகின்றார். இல்லத்தினுடைய வாயிலுள் நுழைந்தவுடன் அந்த விபச்சாரி கதவை அடைத்து விடுகிறார். அந்த விபச்சாரி என்ன செய்யறாரு, விபச்சாரி உஸ்மான் அந்த ஆபிதின் மீது ஆசை கொண்டு, அந்த வணக்கசாலியின் மீது ஆசை கொண்டு, நான் ஈமான் கொள்ள போறேன் என்ற ஒரு பொய்யை சொல்லி, நான் கலிமா சொல்லி கொடுக்கணும் என்ற பொய்யை சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்காரின் மூலமாக வர வைக்கின்றார். வர வைத்து விட்டு கதவை அடைத்துகின்றார். கதவை அடைத்து விட்டு அந்த கதவை சாத்தி விட்டு அவர் சொல்லுகின்றார், உனக்கு அருகில் ஒரு சிறு குழந்தையும் இருக்கின்றது, ஒரு கிளாஸில் மதுவும் இருக்கின்றது. சிறு குழந்தையும், சின்ன குழந்தையும் இருக்கு, பக்கத்து கிளாஸ்ல கொஞ்சம் சாராயமும் இருக்கு. நான் உங்களை கனிமா சொல்லி தரணும் அழைக்கல, நான் உங்களை
களிமா சொல்லி தரணும்னு சொல்லி அழைக்கலாம். மாறாக உங்களை பொய் சொல்லித்தான் நான் என்ன செஞ்சேன், வர வைத்தேன். உங்கள் மீது ஆசையின் காரணமாக நான் உங்களுக்கு ஒரு 3 நிபந்தனையை வைக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு 3 நிபந்தனை வைக்கின்றேன். நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், அதில் ஏதாவது நீங்கள் செய்தே ஆக வேண்டும். ஒன்று, இன்னமா தாவுனாக்க லியஹதா சலாச, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இம்மா அன் தசினி, ஒன்று நீங்கள் என்னோட சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடும், என்னோட சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடும். இம்மா அன் தஷிரிபல் கம்ர, இல்லையா அந்த கிளாஸ்ல இருக்கிற சாராயத்தை நீங்க குடிக்கணும். இம்மா அன் தக்தல் குலாம், இல்லையா இந்த சிறு குழந்தையை நீங்க என்ன செய்யணும், கத்ல் செய்யணும், கொலை செய்யணும். இந்த 3ல் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அந்த விபச்சாரி அவர்கள் மீது என்ன செய்கிறார், ஒரு ஏற்பாடை செய்து பொய்யை சொல்லி வர வச்சு இந்த 3 ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி முடிவு செஞ்சு சொல்லிட்டார். ஆபித் யோசிக்கிறார், 3மே குற்றம் தானே, சாராயம் குடிப்பதும் குற்றம், ஜினா செய்வதும் குற்றம், அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்வதும் குற்றம், 3மே குற்றம் தானே என்று யோசித்து நிற்க இப்போது அந்த ஆபிதில் 3ல் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நிற்கிறார். ஆபிது யோசிச்சு பார்க்கிறாரு. ஜினா மிகப்பெரிய குற்றம், கொலையும் குற்றம், மதுவும் குற்றம். அந்த வணக்கசாலி என்ன நினைச்சிட்டாரு, சரி இதுல இந்த 3ல் ரொம்ப ஒரு சிறிய பாவமாக, சாதாரண பாவமாக அவர் என்ன செய்தாரு, மதுவை என்ன செய்தாரு, மதுவை தேர்ந்தெடுத்தார். மதுவை சின்ன குற்றமாக கருதி, அதாவது இந்த 3ல் இந்த மதுவை என்ன செஞ்சிட்டாரு, ஒரு சின்ன அக்கல், சின்ன பாவமாக நினைத்து என்ன செஞ்சிட்டாரு, அவர் மதுவை தேர்ந்தெடுத்துட்டார். மதுவை குடித்ததுதான் தாமதம், மது குடித்ததுதான் தாமதம். மதுவினுடைய போதை, அந்த சாராயத்தினுடைய போதை உச்சத்துக்கு ஏறி, அதான் ஹம்ருக்கு அரபியில விளக்கம் சொன்னாங்களா இல்லையா, அறிவை மழுங்கடிக்கக்கூடிய, திரையிடப்படக்கூடிய ஒரு சாதனம் என்று சொன்னாங்களா இல்லையா. உண்மையாக அந்த ஆகிய விஷயத்துல அது நடந்தது. மதுனுடைய போதை தடைக்கு ஏறி அவர் தான் என்ன செய்கின்றார் என்று கூட தெரியாத அளவுக்கு மாறி போய் அந்த குழந்தையை, அருகில் இருந்த அந்த குழந்தையை கொலை செய்கிறார், கத்தல் செய்கிறார். அது மட்டுமில்ல, அந்த குழந்தையை கத்தல் செய்ததோடு சேர்த்து அவளுடன் சேர்ந்து உறவிலும் ஈடுபட்டு விடுகின்றார் அந்த ஆடி. இதை சொன்ன ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மதுவை ஃபஜ்தனிபுல் ஹம்ர ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தயவு செய்து ஹம்ரை, மதுவை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஃபஜ்தனிபுல் ஹம்ர, நீங்கள் மதுவை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ், அதுதான் தவறுகளுக்கெல்லாம் தாயிடம் சொன்னார். உம்முல் ஹபாயிஸ், தவறுகளுக்கெல்லாம் தாயிடம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இறுதியாக, ஃபஇன்னஹா லா தஜ்தமு யூஹி வல் ஈமான் ஃபில் கல்பில் வாஹித். ஒரு கல்பில் 2 விஷயம் ஒன்று சேராது. ஒரு கல்பில் 2 விஷயம் ஒன்று சேராது. நிச்சயமாக ஈமானும் அதே போன்று மதுவும் ஒரே உள்ளத்தில், ஒரே கல்பில் ஒன்று சேராது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மதுவை சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. காரணம், மதுவின் மீது இருக்கக்கூடிய மோகம். மது குடித்ததுக்கு பிறகு அவருக்கு தாயும் தெரியுமா, தாரமும் தெரியுமா. மனித சாராயம் குடிச்சிட்டாரு, அவர் செய்யக்கூடிய விஷயம் என்னது, தாயுடன் சேருகின்றாரா, தாரத்துடன் சேருகின்றாரா, மகளுடன் சேருகின்றாரா என்ற சுய நினைவு கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மது. பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் சொல்லுவாங்க என்னதுன்னா, நான் என்னது அது ஷிஃபாவுக்காக வேண்டி, அது ஒரு நோய் நிவாரணிக்காக வேண்டி நான் அதை எடுத்துக்கிறேன், மதுவை நான் என்ன செய்கிறேன், நான் கொஞ்சமாக குடிச்சிக்கிற காரணம் என்னன்னா, என்னுடைய வேலை பழுனால என்ன செய்யுது, என்னோட உடம்பெல்லாம் வீணாகி போயிடுது. நான் அந்த மாதிரி ஒரு உதாரணமாக கார்பரேஷனில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு கழிவறையில் நான் வேலை செய்கிறேன், அது குடிச்சா தான் என்னால் வேலையில் சரியாக ஈடுபட முடியும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு ரிவாயத்தை நான் சொல்லுகின்றேன். புகாரியில் பதிவிடப்படுகின்ற ஹதீஸ், இன்னல்லாஹ லம் யஜ்அல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹரம அலைக்கும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த ஹராமாக்கியதுல யாருக்குமே ஷிஃபா கிடையாது. யாருக்குமே அதுல ஷிஃபா கிடையாது, நிச்சயமாக இருக்க முடியாது. காரணம், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஹராமாக்கி இருக்கின்றான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த மது குடிப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்குகின்றதை தவிர என்றைக்கும் குறைந்ததாக சரித்திரமே இல்லை. என்றைக்கும் குறைந்ததாக சரித்திரமே இல்லை. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தங்கள் மாணவன் ஒருவர் மரண தருவாயில் இருக்கிற நேரத்தில் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கலிமாவை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கலிமாவுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படியாவது அவர்களுக்கு மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லிக் கொடுத்துட்டா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். சொல்லிக் கொடுத்த போது அவர் சொல்லாமலே என்ன செஞ்சிட்டாரு, மரணமாகிவிட்டார். பின்பு ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அந்த மாணவரை நரகத்தில் இழுத்துச் செல்லப்படுவதாக கனவு கண்ட ஃபுதைல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காரணம் கேட்டார்கள். அதற்கு அவர், எனக்கு ஒரு நோய் வந்தது, ஒரு மருத்துவரிடம் சென்றேன், அவர் இந்த நோய்க்கு மருந்து ஒரு கிளாஸினுடைய மதுபானம் என்று சொன்னார். ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சா உங்களுடைய நோய் சரியாகிரும் சொன்னார். நான் என்ன செஞ்சேன், ஆண்டுக்கு ஒரு முறை இதை செய்ய வேண்டும் சொன்னார். நானும் அதை செய்து வந்தேன் என்று அந்த மாணவர் நரகத்தில் இழுத்து செல்லப்படுவதற்கு காரணம் சொன்னார். என்னைக்குமே மது என்பது ஒரு ஷிஃபாவுக்கு காரணமாகாது. காரணம், ஹராமாக்கிய எந்த விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை ஷிஃபாவாக, தவாஆக அல்லாஹ் நோய் நிவாரணியாக ஏற்படுத்துவதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறத்தாழ 40 நாட்களை கடந்து விட்டோம் இந்த ஊரடங்கு உத்தரவு. இந்தியா முழுக்க, தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 40 நாட்களுக்கு மேலாகிறது. இந்த 40 நாளிலும் எந்த ஒரு மதுபான கடையும் டாஸ்மாக்கும் தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த இடத்திலுமே இல்லை. அப்ப 40 நாள் மக்களால் குடிக்காமல் இருக்க முடியும். மதுவிலக்கு வேண்டும் என்று மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் என்பது இந்த 40 நாளில் தெரிகின்றது. 40 நாள் குடிக்காமல் இருந்த நபரால் 40 வருடமும் குடிக்காமல் இருக்க முடியும் என்பது இது ஒரு அத்தாட்சி. ஆனால் அது முடியுமா? அது அரசாங்கம் விடுமா? அரசாங்கத்தினுடைய பெரிய பொருளாதாரமே இந்தியாவினுடைய 13% வருமானம், வரியினுடைய வரி 13% வரி இந்த மதுபான கடையின் மூலமாக வருகின்றது என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். மது குடிப்பவருடைய எண்ணிக்கை கூடுதல், அதன் மூலமாகத்தான் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே வருமானம். தங்க முட்டையிடக்கூடிய வார்த்தை யாராவது அறுப்பார்களா? இன்றைக்கு தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, இந்த மதுபானத்தில் வரக்கூடிய வரியினுடைய பணத்தை குறைந்து கொண்டே இருக்கின்றது. கஜானா காலியாயிட்டே இருக்கு. கஜானா எப்படி பெருக்கிறதுன்னு தெரியல, கஜானாவை எப்படி கூட்டுவது என்று தெரியவில்லை. மீண்டும் மதுக்கடையை திறந்து விட்டார்கள். மதுக்கடை திறந்துதான் தாமதம், டாஸ்மாக திறந்துதான் தாமதம். பெண்கள் முதல் கொண்டு வரிசையிலே நிற்கின்றார்கள். மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் என்று இருந்தால் இந்த நேரத்தில் அமல்படுத்தி இருக்க முடியும். இங்கே மதுவிலக்கு அமல்படுத்த முடிந்திருந்தால் எத்தனையோ தாய்மார்களுடைய தாலி தப்பித்திருக்கும். எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கும் பல வலைதளங்களிலும் முகநூல்களிலும் நாம் பார்க்கிறோம். சில ஒரு வேடிக்கையான விஷயங்களாக கூட இருக்கலாம். அந்த வேடிக்கையான விஷயங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள், கொரோனாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்றாங்க. கொரோனாவிற்கு நான் நன்றி கூறுகின்றேன், காரணம் கொரோனாவினால் என்னுடைய குடும்பம் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றது. காரணம், என்னுடைய கணவர் குடியில் இல்லை, குடிபோதையில் இல்லை, நாங்கள் நிம்மதியாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கின்றோம், கொரோனாவிற்கு நன்றி என்று சொல்லுகின்றார். எவ்வளவு வேடிக்கையான விஷயமாக அவர்கள் பதிவிட்டாலும் இதில் 100% உண்மைதான் இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த மதுக்கூடங்கள் திறப்பது என்பது அத்தியாவசியம் தான். மதுக்கடைகள் திறப்பது, மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்படுவது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு மனித சமுதாயத்தின் தமிழகத்தில் ஏறத்தாழ 6800 டாஸ்மாக் கடைகள் போதாது என்று சென்னையில் உட்பட அனைத்து மாநகராட்சிகளும் மாவட்ட தலைநகரங்களிலும் எலைட் பார், அதாவது என்னன்னா ஹைடெக் டாஸ்மாக், ஹைடெக் மதுபான கூடம், எங்கன்னா ஷாப்பிங் மால்ல
ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதுக்கடைகள் எல்லாம் திறந்து இன்றைக்கு அவர்கள் உருவம் எடுக்குகின்றார்கள் என்றால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வருமானம் டாஸ்மாகில் தான், இந்த மதுக்கடைகள் தான் இருக்கு. பெரிய பெரிய மிடாஸுங்கிற கம்பெனி எல்லாம் யாருடையது என்று மக்களுக்கே தெரியும். பெரிய பெரிய பணக்காரர்கள் மிடாஸ் போன்ற கம்பெனிகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது, வருமானம் எப்படி வருகின்றது என்பதை எல்லாம் நாம் நிச்சயமாக அறிவோம். இந்த காலகட்டத்தில் இந்த மது என்பது அவசியம்தானா? நான் கேட்கின்றேன். எத்தனையோ வீடுகளில் அரிசி பருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு மதுக்கடையை திறந்து வைத்தால் அந்த நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், ஏழை வர்க்கமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அந்த பணத்திலே அவர்கள் மது குடிக்கத்தான் செல்லுவார்கள் என்பதில் சந்தேகம் என்பது டவுட்டே கிடையாது. ஏனால் அவர்களுக்கு போதையின் மீது ஆசை ஜாஸ்தி இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் மதுக்கடைகளை நீங்கள் திறந்து விட்டால் அவர்கள் வீட்டிற்கு அரிசி வாங்குவார்களா அல்லது போதைக்காக வேண்டிய அவர்கள் மதுவை வாங்குவார்களா? இந்த மதுக்கடைகள் திறந்தா கொரோனா தொற்று ஏற்படாதா? மதுக்கடைகள் கொரோனா தொற்று ஏற்படாதா? 6 மீட்டர் இடைவெளி விடுவதற்கு அவர்களுடைய சிந்தனை சரியாக இருக்குமா? அவருடைய மூளை சரியாக செயல்படுமா? 6 மீட்டர் ஒரு இடத்துல இடைவெளி விட்டு நின்னா அவங்க சரியா நின்றுவாங்களா? ஆனா போதை ஏறினதுக்கு அப்புறம் அவனா இருக்கின்றானா இல்லையா என்பதை தெரியல. விடுப்புல கட்டிய வேட்டி அவனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. 6 மீட்டர் இடைவெளி மட்டும் விட்டு அவன் நிற்பாங்கிறது எந்த விதமான உத்தரவாதம் நாம் கொடுக்க முடியும்? ஆனால் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி வைத்தால் குற்றம். காரணம், மக்கள் கூடி விடுவார்களாம், கொரோனா தொற்று ஏற்பட்டு விடுவோம். இதில் எந்த அளவுக்கு நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் தயவு கூர்ந்து மக்களை, இஸ்லாமிய சமூகம் அனைவர்களும் நாம் ஞாபகப்படுத்துகின்றேன். இதில் எத்தனை விதமான நுணுக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கு வருமானத்திற்கு தேவையாக மதுக்கடைகள் திறக்கப்படுகின்றது. கொரோனாவை தடுப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் மூடப்படுகின்றது, கல்வி கூடங்கள் மூடப்படுகின்றது. அனைத்து விதமான நற்காரியங்களையும் மூடிவிட்டு நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதில் என்ன லாபம் இருக்கின்றது என்பதை தெரியவில்லை. பழக்கடைகளில் கூட்டம் இருப்பதை விட இன்று மதுக்கடைகள் கூட்டம் அதிகமாக இருக்கும். 7ஆம் தேதி ஞாபகம் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். டாஸ்மாக் கடைகளில் பழக்கடைகளை விட கூட்டங்கள் மதுக்கடையில் அதிகமாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சமூகம் அனைவர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள இருக்கின்றது என்னவென்றால், இறுதியாக ஒரே விஷயத்தை சொல்லுகின்றேன். ஈதுடைய விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஈதுக்காக புத்தாடை எடுப்பது என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்தான். ஆனால் இந்த வருடம் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். காரணம், நாம் துணிக்கடைகளில் சென்று துணி வாங்கக்கூடிய நேரத்திலே வாங்கிவிட்டு வந்து விடுவோம். ஆனால் ஈதுக்கு பின்னால் ஒரு முத்திரை குத்தப்படும். இஸ்லாமிய சமூகம் தான் இந்த கொரோனாவை பரப்பிவிட்டது என்ற ஒரு முத்திரை குத்தப்படும். தயவு செய்து இந்த வருடம் புத்தாடை எடுப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கும் யாருக்கும் தொந்தரவாக இருக்காது என்பதை இந்த ஈதில் காட்டுங்கள், இந்த ரமதானில் காட்டுங்கள். அதுதான் இந்த ரமதானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மது பிரியர்கள் மதுவை விட்டும் தவிர்ந்திருப்பதற்கு இந்த மதுக்கடைகள் திறக்காமல் இருந்தாலே அவர்கள் தவிர்த்து விடுவார்கள். எத்தனையோ குடும்பங்கள் பாதுகாக்கப்படலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதுவை விட்டும் ஹராமாக்கி இருக்கின்றான். ஹராமான வாழ்க்கை இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வாழ மாட்டார்கள் என்பதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதே போன்று ஹராமான எந்த விஷயத்தின் மீதும் ஷிஃபா, தவா, அதாவது நோய் நிவாரணி என்பது கிடையாது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஹராமை விட்டும் தவிர்த்து நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.